Studio Coop, a content marketing agency curating over 2 billion plus views and 5 million plus followers. உங்களோட எக்ஸ்பர்டைஸை சோஷியல் மீடியா செட்டா மாத்தணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. 2026க்கு என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. கடவுள் தான் காப்பாற்றணும். அளவுக்கு அதிகமான பணம் சர்க்குலேஷன்ல வந்துச்சுன்னா மக்கள் கையில பணம் அதிகமாயிருச்சுன்னா பொருளோட விலை ஏறிடும். நீங்க சாப்பிட்ற அன்றாட உணவு ஏன்னா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது நடக்கும்னு சொல்றீங்க. சிம்பிளா ஒரு அஸ்ட்ராலஜர் மாதிரி இருக்கீங்க. ஐயோ கிராஷ் வரதுக்கு வரப்போகுதுன்னா அதோட மெஷரும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பணம் ஷார்ட்டேஜா இருக்கா, டக்குன்னு பிரிண்ட் அடிக்கிறாங்க. பிரிண்ட் அடிச்சு அதை கொண்டு போய் இன்னைக்கு ஈரான் வர ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க தான் ஒரு மர்சிடிஸ் பென்ஸ் காரோட இன்ஃப்ளேஷனையும் இங்கே அன்றாட யூஸ் பண்ணுற தினசரி யூஸ் பண்ணுற பால் அரிசி இதோட இதையும் எடுக்கிறாங்க. ரெண்டோட ஆவரேஜ் எடுத்துட்டு இன்ஃப்ளேஷன் பேப்பர் வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது இட் ஒர்க்ஸ். ஒரு குண்டு போட்டாங்கன்னா எல்லாமே செல்லாமல் போயிடும். EGR இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் SGB தான். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய டிசாஸ்டரான விஷயம் கண்டுபிடிச்சா திரும்ப ஒரு கிராஷ் வர இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது எப்படி நீங்க டக்குன்னு சொல்றீங்க ஒரு கிராஷ் வரப்போகுது? எவ்ரி 8 இயர்ஸ் வந்து ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்கும். எவ்ரி 4 இயர்ஸ் ஒரு மைனர் ஈவெண்ட் நடக்கும். சரிங்களா? அந்த கணக்குல போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன வருங்கிற நீங்களே பார்த்தா தெரிஞ்சிடும். ஆக்சுவலி ஓகே, நடக்க முடியாத விஷயங்கள் மிராக்கிள் மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆக்சுவலி நாட் ஒன்லி இன் எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ்ல எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு மக்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நடக்குது. நான் ஒன்று சொல்றேன் அகைன், மக்கள் எதிர்பார்க்காத என்னது, நான் மட்டும்தான் அகைன் உங்க பாட்காஸ்ட்ல நான் வேற பாட்காஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன். கோல்டு ரேட் வந்து 7000 சில்லறையில் இருக்கும். ஜனவரி 2025 நான் ஒரு பாட்காஸ்ட்ல சொல்றேன் தங்கத்தின் விலை 12,000 தொடும் 2025 நான் சொல்றேன். ஃபர்ஸ்டே அப்புறம் சொல்றேன் 7,500 இருக்கும்போது நீங்க எப்படி சார் 12,000 சொல்றீங்க, அது எங்கேயோ இருக்கு எப்படின்னு கேட்டாங்க. இதே எக்கனாமிக்ஸ் தான். இதை தூக்கி போட்டு இப்படி பண்ணீங்கன்னா டாலருக்கு நிகராக INR இவ்வளோ ஸ்பீடில் டிப்ரிஷியேட் ஆகுது. இந்த ஸ்பீடில் டிப்ரிஷியேட் ஆகும்போது அவங்க எவ்ரி 100 days $1 trillion வேற பிரிண்ட் அடிக்கிறாங்க. இது எல்லாம் கொலேட் பண்ணி ஒரு டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா 2025 12,000 தொட்டாகணும்னு நான் சொன்னேன். ஓகே, டிசம்பர் 2025 தொடும் நான் சொன்னேன். அக்டோபர் 2025 அன்னைக்கு நான் சொன்னதை விட 3 மாசம் முன்னாடி ஆயிடுச்சு. டிசம்பருக்குள்ள 14,000 வரைக்கும் போயிடுச்சு. ஆக்சுவலி ஸோ நான் சொன்னது நடந்துச்சு. இப்போ நான் அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் அடுத்து 2026க்கு என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொன்னேன், 20,000ங்கிறது வந்து கன்ஃபார்ம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ பார்த்தா கூட கிராமுக்கு 4,000 அங்கே கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி டாலரும் 100 ரூபா தொற்றுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுவே ஒரு 3% டிப்ரிசியேஷன் கண்ணு முன்னாடி தெரியுது. 97 ரூபா இருக்கிற டாலர் 100 போகுதுங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதை தடுத்து நிப்பாட்ட முடியாது. பியாண்ட் பாஸ் தட் ஆக்சுவலி. ஸோ அப்படி ஆல்ரெடி அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. RBI என்ன பண்ணாங்கன்னா கையில் இருக்கிற US டாலரை ஃபுல்லாக செலவு பண்ணாங்க. இப்போ கையில் இல்லை, அதனால தான் ஃபைனலாக வேறு வழியே எல்லாம் டிவியில் வந்து சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க எப்படியாவது INR. அதனால தான் 94 போய் 92 வந்துச்சு, 92 90 வந்துச்சு. இதெல்லாம் வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது INR சேவ் பண்ண நினச்சாங்க. இப்போ INRங்கிறது வந்து கடவுள் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறபோது 100ங்கிறது கன்ஃபார்ம். அப்போது 96லேருந்து 100 போகிறதுங்கிற ஒரு 4% நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது டிப்ரிஷியேட் ஆகும் போதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அந்த 4% டிப்ரிஷியேஷன் உங்களுக்கு நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ப்ரோ வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கிராஷ் வரப்போகுது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ கிராஷ் வரதுக்கு வரப்போகுதுன்னா அதோட மெஷரும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது நடக்கும்னு சொல்கிறீங்க. சிம்பிளாக ஒரு அஸ்ட்ராலஜர் மாதிரி இருக்கீங்க. ஐயோ இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கீங்க. டேட்டா ட்ரிவன் இன்ஜினியர். ஓகே, டேட்டா ட்ரிவன் இன்ஜினியர் வச்சுக்கலாம் ப்ரோ. இப்போ என்னன்னா இப்போ கிராஷ் வர போகுது, ஸோ ப்ரிகாஷனும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல ஏன் நடக்கும். எக்ஸாக்டான டேட் தான் நான் மறுபடியும் சொல்றேன். எக்ஸாக்டான டேட் இந்த டைம் இப்படி நடக்கும் பாருங்க அப்படிங்கறது வந்து யாராலுமே சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தர் சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற அவர் அஸ்ட்ராலஜியோ இல்ல அவர் வந்து சைக்கிக்கா இருக்கணும். பட் நான் சொல்றது வந்து என்னன்னா இந்த US டெட்டை வச்சு சொல்றேன். US டெட் இப்போ 39 ட்ரில்லியன் மேல போய்கிட்டு இருக்கு. இன்னும் வெரி 40 ட்ரில்லியன் தொட்டுரும். அதனால எவ்ரி 100 days இது எப்படின்னா உங்ககிட்ட இல்லாத காசை நீங்க வந்து காத்துல இருந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி US டூயிங். பணம் ஷார்ட்டேஜா இருக்கா, டக்குன்னு பிரிண்ட் அடிக்கிறாங்க. பிரிண்ட் அடிச்சு அதை கொண்டு போய் இன்னைக்கு ஈரான் வர ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க தான் சோஃபார் இப்போ நம்ம பேசுற டைம் வரைக்கும் $80 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த காசுல எங்கேருந்து வந்துச்சு? காற்று வந்து சும்மா பிரிண்ட் அடிச்சு வந்துச்சு. இந்த பணம் வந்து சொசைட்டில தானே திருப்பி சர்க்குலேஷன் வரும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் இன்ஃப்ளேஷன் கூடும். ஓகே, அளவுக்கு அதிகமான பணம் சர்க்குலேஷன் வந்துச்சுன்னா மக்கள் கையில் பணம் அதிகமாயிருச்சுன்னா பணத்தின் மதிப்பு குறைஞ்சிரும். பணத்தின் மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா பொருளோட விலை ஏறிடும். ரியல் எஸ்டேட்டு, நீங்கள் சாப்பிட்ற அன்றாட உணவு கூட விலை ஏறிடும். சரி, நான் என்ன சொல்கிறேன், இன்ஃப்ளேஷனுக்கு காமன் மேனுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாது. டெக்னிக்கலி என்ன கேட்டால் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா கோல்டு வாங்கி உங்களை காப்பாற்றிக்கோன்னு தான் சொல்லுவேன். வாங்காதீங்க, வாங்காமல் இன்னும் கஷ்டப்படுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வாங்காமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், கோல்டு மட்டும் தான் இன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பட் அது ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா மார்க்கெட் கிராஷ் வரும், மார்க்கெட் தான் கீழே போகுது. புரியுதுங்களா? மார்க்கெட் கீழே போகும், கோல்டு தான் மேலே போகுது. அப்போது வருமுன் காப்பமாக நீங்கள் கோல்டு நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் சரி, இல்லை கோல்டோட ரேட் அப்ரிஷியேட் ஆகும்போதும் உங்களை நீங்கள் பாதுகாத்துறீங்க. உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்க. அதுக்காக தான் நீங்கள் தங்கம் வாங்கணும். தங்கம் வந்து நகையாக வாங்கி போட்டுக்கோங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. தங்கத்தை உங்களை இப்படி அடிச்சுக்கோங்களேன், ஒரு தேனி எதுக்காக போய் ஹனி எடுக்குது? அதுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும் சொல்லி அந்த ஒவ்வொரு பூலையாக உட்காந்து அது கஷ்டப்பட்டு எடுத்து அதை கொண்டு வந்து அந்த தேன் கூட்டில் சேர்க்குது. அதே தான்
அதுவும் இது ஒரே கலரில் தான் இருக்கும் ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ இந்த மாதிரி மனுஷங்க நம்மளும் தேனி கூட்டம் தான், ட்ராட உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நம்ம சம்பாதிக்கிறோம், யாருமே ஈஸியாலாம் சம்பாதிக்கல. அப்போ அந்த கஷ்டப்பட்டு சேர்த்து அந்த சம்பளத்தில் 100 ரூபா இருக்குன்னா அதில் ஒரு 20 ரூபா கொண்டு போய் நம்ம இப்படி 20 ரூபா கூட இன்னைக்கு கோல்டு வாங்க முடியாது. நான் தான் சொல்ல வரேன். இன்னைக்கு அன்னைக்கு நான் ஒரு ஐ திங்க் நான் யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட டீ கடைக்கு போயிருந்தேன். அவர் வந்து வா டீ குடிக்கலான்னாரு. சரி சொல்லுன்னு சொன்னால் டீ கடையில் எழுதியிருக்காங்க இன்று முதல் டீயின் விலை 15 எழுதியிருக்காங்க. எனக்கு 10 ரூபாலேருந்து 15ன்னு சிம்பிளாக தெரியலாம், ஆனால் அது ஆக்சுவலி 50%. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரியல் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னு நமக்கு தெரியுது. டிவியில் 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா ஆகிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு டீயே 10 ரூபா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது, சில இடங்களில் விற்கிறாங்க. பட் உங்களுக்கு வந்து ஓவரால் அந்த ப்ரைஸ் ஹைக்கு நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோங்கிறது தெரியுது. அது உங்கள் கையை கடிக்கிறத வந்து பார்க்க முடியும். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஜனவரி மாதம் போட்ட மளிகை சாமான் லிஸ்ட்டுக்கும் இப்போ போடுவீங்க, இன்னொரு 2 மாதம் கழிச்சு போடுங்க, பொருளோட விலைலாம் கணிசமாக ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இதுக்காக தான் இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஒரு நோய் அப்படின்னா அந்த நோய்க்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு தான் அது மருந்து. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போது நீங்கள் சொன்னீங்க ஃபிசிக்கல் கோல்டை பற்றி சொல்லிட்டீங்க, டிஜிட்டல் கோல்டை பற்றி சொன்னீங்க. இப்போ நான் சும்மா ஒரு இமேஜினேஷனாக கேட்குறேன் ப்ரோ. இப்போ உங்கள்கிட்ட 1 லட்சம் இருக்குது ப்ரோ, அதோட அதிகமாகவே இருக்கும். 1 லட்சம் சொல்கிறேன், 1 லட்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரோ வாங்குவீங்க? ஃபிசிக்கல் கோல்டு வாங்குவீங்களா, இல்லை டிஜிட்டல் கோல்டு வாங்குவீங்களா, கோல்டு பீஸா, என்ன எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? சூப்பர் குட் கொஸ்டின். அகேன் நான் ஐம் ஃபவுண்டர் ஆஃப் ஆரா கோல்ட் ஆஸ் யூ நோ. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட சேலரியோட 90% நான் என் பிளாட்ஃபார்மில் தான் போட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதுதான் எங்களோட இது. நான் ட்ரூத்தை தான் சொல்கிறேன் ஆக்சுவலி, நான் வந்து சும்மா சொல்லணுங்கிறக்க சொல்லலை. எனக்கு தெரியும், நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், நான் 1 ரூபா கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணலை. அதனால தான் இவர் வந்து அது அகேன்ஸ்டாக சொல்கிறேன்னு கிடையாது. எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் தான் வேணும் ஆக்சுவலி. வேர்ல்டு பீஸே பிரச்சனையில் இருக்கும்போது பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கோல்டில் எனக்கு கிடைக்குது. இன்வெஸ்ட் பண்ண இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் போதும் எனக்கு. நான் சம்பாதிச்சு அதில் போய் அதை சொல்லலை, நான் தேனி மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை தேன் மாதிரி நான் சேர்த்து வச்சுருவேன். அது எவ்வளோ அப்ரிஷியேட் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு. அகைன் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100% ஒரு மாதத்தை ஒருத்தன் சம்பாதிச்சிட்டான். லைட் அவனுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்குது, அதுக்கான டைம் இருக்குது, அவன் அதை பண்ணுறான். எனக்கு என்ன வருமோ அதான் பண்ண முடியும். நான் அதான் சொல்கிறேன், என்ன மாதிரி இருக்கிற பீப்புள் சார் எனக்கு என்ன பண்ணனே தெரியல, என்ன பண்ணணும்னு கேட்டால் நான் டிஜிட்டல் கோல்டில் போட்டு வேணுங்கிறப்ப நான் ஃபிசிக்கலாக ஆக்கிக்கிறேன். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட என் பிளாட்ஃபார்ம்லேயே நாங்கள் போட்டு பண்ணிக்கிறோம். அதுக்காக எல்லாரும் 90% போடணும்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு 90% போடுறதுக்கான ஸ்கோப்பும் அதுக்கான ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் பண்ணுறேன். நான் சொல்கிறது மினிமம் 20% நீங்கள் வந்து பண்ணணும். டிஜிட்டல் நான் தான் பெனிஃபிட் என்னன்னு சொல்கிறேன். எப்போ கையில் பணம் இருந்தாலும் சரி, அது 10 ரூபா இருந்தாலும் சரி, உங்களால் கோல்டில் போட்டுக்க முடியும். நீங்கள் போட்டுட்டு எப்போ வேணுமோ அதை நீங்கள் இங்கே லாக்இன் பீரியட் கிடையாது, ஈஸியர்லி லாக்இன் பீரியட் கிடையாது ஆக்சுவலி. ஆனால் அங்கே நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேலாம் உங்களால் இது பண்ண முடியும். மார்க்கெட் ஹவர்ஸ் மண்டே டு ஃப்ரைடே தான் அங்கே ஒர்க்கிங். இங்கே சாட்டர்டே சண்டேயும் நாங்கள் ஒர்க்கிங். சாட்டர்டே சண்டே உங்களால் கோல்டு வாங்க முடியும். சாட்டர்டே சண்டே உங்களால் கோல்டை விற்று பணம் எடுக்க முடியும். ஆரா கோல்டில் முடியும், எங்கள் ஆப்பில் முடியும். ஸோ நீங்கள் செல் ஆர்டர் சனிக்கிழமை போட்டிங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு பணம் வரும். அங்கே வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை விட்டுட்டீங்க, சனிக்கிழமை உங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஒன்றுமே பண்ண முடியாது. திங்கக்கிழமை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி நீங்கள் அதில் போய் செல் போடணும். உங்களை நல்ல நேரத்துக்கு அது மேலே போயிருந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் நீங்கள் மண்டே மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணோம் கீழே போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் அதில் போய் செல் பண்ணும்போது கம்மியான ரேட் போட்டு எடுக்கணும். இங்கே அப்படி கிடையாது. சனி ஞாயிறில் என்ன ரேட் இருந்தாலும் நீங்கள் அந்த ரேட்டுக்கு பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் எங்கிட்ட நீங்கள் சொல்கிறேன் 1 லட்சம் இருந்துச்சுன்னா நான் 1 லட்சத்தில் 90,000 கொண்டு போய் கோல்டில் போட்டு 10,000 வந்து என்னோட சாப்பாடு எக்ஸ்பென்ஸ் வச்சுக்குவேன். ஓகே ப்ரோ. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். டெய்லி நீங்கள் பற்றி தான் பேசுனீங்க, விலையேற்றம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டை பற்றி எல்லாருமே பேசும்போது சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கோல்டு வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஹெட்ஜ் பண்ண தான் உதவுமே தவிர இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறப்போ நான் கோல்டில் போகிறது கரெக்டாக இருக்குமா ப்ரோ? ஏன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறிட்டே இருக்குன்றப்போ ஒரு ஹெட்ஜாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் கோல்டை வச்சுக்கிறது பெட்டரா, இல்லை அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறதே பெட்டரா இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். எங்கள் ஆப்போட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கேன் பீட்டிங் இன்ஃப்ளேஷன் சின்ஸ் 2022 போட்டிருக்கேன் எங்கள் ஆப்பில். அதுக்கு காரணம் என்னன்னா, அது இன்ஃப்ளேஷனை பீட்டே பண்ணிடும். ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் இங்கே 10% இன்ஃப்ளேஷன், இதுவும் 10%. இங்கே 10% அது ஏறுறது, இங்கே 15% ஏறுது. அதான் ரியாலிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி பணம் புழக்கம் அதிகமாகும் போது இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. கோல்டு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ப்ரோ, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அந்த ஸ்பாஞ்ச் என்ன பண்ணுன்னா, இங்கே எப்போல்லாம் அதிகமான அமௌண்ட் சர்க்குலேஷனில் இருக்கோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதோட வேலையை ஏறிடும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து இது வெறும் இன்ஃப்ளேஷனை மட்டும் தான் பீட் பண்ணுமா, இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாலே நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் கொடுக்குறது வந்து 6லேருந்து 7%. உண்மையிலே சொல்லுங்கள், 6 to 7% தான் இன்ஃப்ளேஷன் ஆகுதா? மக்கள் யோசிக்கணும். 6 to 7% இன்ஃப்ளேஷன் ஆகுறது இல்லை. அப்படி நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்களேன். நீங்கள் வாங்குற பால் வந்து 50 ரூபாலேருந்து 55 ஆச்சு, அதுவே 10%. எப்படி 6% 7% சொல்கிறாங்க? அப்போது அப்படி பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் ஆன் ஆவரேஜ் நீங்கள் எக்ஸாக்டான இன்ஃப்ளேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு இன்ஃப்ளேட் ஆகும். அவங்க என்ன கால்குலேட் பண்ணுறாங்க தெரியும் இன்ஃப்ளேஷனை? ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரோட இன்ஃப்ளேஷனையும் இங்கே அன்றாட யூஸ் பண்ணுற தினசரி யூஸ் பண்ணுற பால், இது அரிசி, இதோட இதையும் எடுக்கிறாங்க. ரெண்டோட ஆவரேஜ் எடுத்துட்டு இன்ஃப்ளேஷன் 6 to 7ன்றாங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் கார் எத்தனை பேர் வாங்குவாங்க? உலகத்திலே ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் பீப்புளாக தான் வாங்க முடியும். அதோட இன்ஃப்ளேஷன் அது என்ன இருக்கும் தெரியுமா? குறைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, சாரி இந்த வருஷம் தான் ஜனவரின்னு நினைக்கிறேன்,
என்ன பண்ணாங்கன்னா யூரோப்பியன் கார்ஸுக்கு இது குறைச்சாங்க, டாக்ஸ் குறைச்சாங்க. அப்போ மெர்சிடிஸ் பென்ஸோட கார் 75 லட்சத்துல இருந்து 65 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ நீங்க அங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆஹா இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருச்சு, நெகட்டிவ் 10% வந்துடும். அப்போ கால்குலேஷன் தப்பாயிடும் நான் சொல்றேன். நீங்க எப்படி கால்குலேட் பண்ணா தினசரி யூஸ் பண்ணக்கூடிய எசென்ஷியல்ஸ், நெசசிட்டி பார்க்கணும், வாண்ட்டை போய் பார்க்க கூடாது. வாண்ட்டுங்கிறது வந்து அந்த கார் வாங்குறவங்க அதாவது கார் வச்சு பணம் வச்சுக்கிட்டு வேணுங்கிறவங்க அது வாங்குறதுக்குள்ள கார். நெசசிட்டி நீங்க எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இண்டிகா எடுத்துக்கோங்க, இன்னைக்கு இண்டிகா இருக்கான்னு தெரியல, பட் ஸ்விஃப்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ள கார்ஸ்ல நெசசிட்டி ஒரு ஃபேமிலி ஆஃப் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதுதான் காரே, அவங்களால போய் அதை வாங்க முடியாது. ஸோ அப்போ அந்த இதோட இன்ஃப்ளேஷன் பாருங்க, இன்ஃப்ளேஷன் கூடி இருக்கு, 20-30% கூடின காலங்கள்லாம் இருக்கு ஆக்சுவலி. அப்படி பார்க்கும்போது இன்ஃப்ளேஷனை கோல்டு பீட் பண்ணும். அதுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு பார்க்கக்கூடாது, வாங்கி வச்சு லாங் டேர்மில் பாருங்கள் 1 இயருக்கு எப்படி போகுது, அடுத்த 1 இயர் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கோல்டு வந்து திஸ் இயர் வில் பீட் 20,000 தாண்டி மேலே போகும். இப்போ போகலை, இப்போ நம்ம பேசும்போது போகலை, உடனே இதை சார் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு, கீழே வந்தால் நல்லது, சந்தோஷமாக வாங்கிக்கோங்க, இப்போ வாங்கிக்கோங்க, இப்போ வாங்குற டைம் அக்யூமுலேஷன் ஃபேஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், அக்யூமுலேஷன் ஃபேஸில் அக்யூமுலேட் பண்ணணும். இப்போ வாங்காமல் குறையும் போது வாங்கி வெயிட் பண்ணாமல் 9% ஏற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருந்தா இந்த அந்த 9% அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கல, ஓவர் நைட்டில் 9% எங்கே கிடைக்கும், கோல்டில் கிடச்சிச்சு. ஸோ இன்னும் போகிற காலகட்டத்தில் இந்த ஈரான் வாருங்கிறது பெர்மனெண்ட்டாலாம் வருஷக்கணக்கில் நடக்க முடியாது, அது முடிஞ்சே ஆகணும். ஏன்னா எல்லா நாடுகளும் அஃபெக்ட் ஆகுது அதில். இது இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் வந்து 2 நாடு பக்கத்தில் சண்டை போடுறாங்க, அஃபெக்ட் ஆனது கொஞ்சம் பேர் தான், ஓகேங்களா. ஆனால் இது வந்து வேர்ல்டோட ட்ரேட் ரூட் ஆக்சுவலி. அது அஃபெக்ட் ஆகும்போது என்னைக்காவது ஒரு நாள் எல்லா கண்ட்ரி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் யாராவது நிப்பாட்டிடுங்க ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொல்லி ஸ்டாப் ஆகும்போது டக்குன்னு ஆயில் பிரைஸ் கீழே இறங்கி கோல்டு பிரைஸ் மேலே ஏறும். நீங்கள் ஆயில் பிரைஸ் ஏறினா தான் கோல்டு வந்து குறைஞ்சிச்சு. ஓகே, அதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். எப்போலாம் ஆயில் பிரைஸ் ஏறுதோ கோல்டோட பிரைஸ் குறையும், கோல்டோட பிரைஸ் ஏறுதோ ஆயிலோட பிரைஸ் குறையும். இது ஒரு கோரிலேஷன். இப்போ செபி வந்து புதுசா EGR அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது என்னது ப்ரோ? அது யார் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து வீட்டில் இருக்கவங்கலாம் போயிட்டு அக்ஷய திருதி இந்த மாதிரி நல்ல நாட்களில் கொஞ்சம் சேர்த்து வச்ச காசு எடுத்து வாங்கிடலாம். இப்போ கோல்டுக்கு வீட்டில் என்ன நாங்கள் பண்ணோம்னா தனியாக உட்காந்து பட்ஜெட் போட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதம் இவ்வளோ நம்ம கோல்டுக்கு சேர்த்து வச்சே ஆகணும், அப்போதான் அப்போ போய் 1 கிராமாவது வாங்க முடியும் நம்மளால அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்கும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ செபி இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறப்போ இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, நீங்கள் சொன்ன இப்போ பட்ஜெட் போடுற மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட்லாம் போட வேணாம், எங்கள் ஆப்பில் போய் ஒரு ஆட்டோ பே போட்டாலே ஆயிடும். ஏன்னு கேட்குறேன்னா, நீங்கள் மாதம் பட்ஜெட் போட்டு 1ஆம் தேதி பிளான் பண்ணி நீங்கள் 30ஆம் தேதி வாங்கலான்னு போகிறதுல ரேட்டு மாறி. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அன்னன்னைக்கு வாங்கணும்னு சொல்லி தான் எங்களுமே ஆப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சிம்பிள், டெய்லி 20 ரூபாய்க்கு டீ குடிக்கிற காசு கோல்டு வாங்கினா கூட டெய்லி 20 ரூபாய்க்கு கோல்டு வாங்கிடலாம், மாதத்துக்கு 600 ரூபா. அன்னன்னைக்கு வாங்கினா தான் உங்களுக்கு அந்தந்த ரேட்டு கிடைக்கும். நீங்கள் விட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா ரேட் மாறிடும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்க, அவர் டிவியில் பேசி 2 நாள் கழிச்சு 9% ஏறிச்சு. நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, நான் ரேட்டு குறையும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார், 9% ஏறிச்சு சார். இப்போ யோசிச்சு அப்போ 9% அதிகமாக நீங்கள் பணம் கொடுத்து இப்போ கோல்டு வாங்க வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மந்த்லி பட்ஜெட்டிங் போடுறத விட அன்னன்னைக்கு எல்லாருமே அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் 50 ரூபாவோ 100 ரூபாவோ அன்னைக்கு ரேட்டுக்கே கோல்டு வாங்கிடணும். அதுக்கு எங்களுமே டிஜிட்டல் கோல்டு தான் பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலில் போய் நீங்கள் அதை போய் வாங்க முடியாது, கடையில் போய்ட்டு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது. ஸோ இங்கே நீங்கள் அப்படி அது வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் சொன்ன இந்த EGR மேட்டர் வந்து என்னென்னா எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். ஸோ பேசிக்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் அது வந்து செயல்முறைக்கு இன்னும் வரது 30-40 நாள் ஆகும் எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்குன்றாங்க. ஸோ பேசிக்லி என்னென்னா பேப்பர் பாண்ட் மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரெசிப்ட் கொடுத்துறாங்க, அந்த ரெசிப்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இதில் என்னவா இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ ETF அப்புறம் இந்த மற்றதெல்லாம் என்னன்னா கோல்டை வந்து பின்னாடி வச்சு தான் அதுக்கு வந்து ETF இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்குது. மேபி அது வந்து ஒரு சாவரின் கேரண்டியாக மாறிடுமோ, மீனிங் கவர்மெண்ட் அது பின்னாடி வந்து அப்பா இது தங்கன்னு நினச்சிக்கோ, SGB மாதிரி. EGR இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் SGB தான். SGBக்கு பின்னாடி தங்கம் இல்லை ஆக்சுவலி, SGBக்கு பின்னாடி ஒரு ப்ராமிஸ் தான், இது தங்கம் நீ நினச்சிக்கோங்கிறது கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணுது. அதாவது உனக்கு இது மெச்சூர் ஆகும்போது நான் அதுக்கான பணத்தை கொடுத்துருவேன், கோல்டு என்ன ரேட்டாக இருந்தாலும்ங்கிறது ஒரு ப்ராமிஸ். கோல்டை வாங்கி வச்சிருந்தா லாஸ் வராது. கோல்டே வாங்காமல் நான் ப்ராமிஸ் ஒன்று பண்ணிட்டு பின்னாடி வந்து ரேட் ஏறும்போது அவ்வளோ காசையும் டாக்ஸ் பேர் பண்ணி கொடுத்து தான் அது வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால தான் SGB ஸ்டாப் பண்ணாங்க. SGBயில் 2.5% வட்டி வேற கொடுத்தாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய டிசாஸ்டரான விஷயம் கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. EGRங்கிறது ஒரு SGB மாதிரி ஒரு கான்செப்டை நோக்கி நகருதுங்கிறத நான் நினைக்கிறேன். மீனிங் கவர்மெண்ட் வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறது பிடிக்கல, கச்சா எண்ணெய் வேற வழியே கிடையாது, அது ஆயில், அதுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. ஆனால் கோல்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து வாங்குறத தடுத்துட்டோம்னா நம்ம கையில் $US ரிசர்வ் நிற்குங்கிறது கவர்மெண்டோட எண்ணம். ஸோ அப்படி பார்க்கச்சல EGRம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சாவரின் கேரண்டி தான் 50% இருக்கும், 50% தான் ரியல் கோல்டு இருக்கலாம், இல்லை 70%. ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் த ரேஷியோ, ஹவ் இட் ஆப்ரேட். பிகாஸ் அதுவும் 100% கோல்டு பேக்கில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அதுக்கு மக்களுக்கு கோல்டே வாங்கிருக்கலாம், புரியுதுங்களா? இந்த ரெசிப்ட் ஈக்குவல் நாங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சாங்கன்னா அது கவர்மெண்ட் வாங்கினா என்ன, மக்கள் வாங்கினா என்ன, எல்லாமே திருப்பி கடைசியில் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. என்னோட அசம்ஷன் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் சரி பண்ணணும்னா அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க, EGRன்னு எல்லாருக்கும் பேப்பர் கோல்டு. இது வந்து பேப்பர் வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது இட் ஒர்க்ஸ். ஓகே, எல்லா சாதனம் திடீர்னு வந்தாலும் சொல்லலை, ஒரு குண்டு போட்டாங்கன்னா
எல்லாமே செல்லாமல் போயிடும். ஒன்லி ரியல் கோல்டு மட்டும் தான் வேல்யூ இருக்கும். அப்படி நான் சொல்ல வரேன். ஓகே பேப்பருக்கு வேல்யூ எப்போ இருக்குன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படிங்கிறப்போ வேல்யூ இருக்கும். ஸோ அதனால வந்து ஜென்ரலி பணக்காரங்க யாருமே பேப்பரில் வாங்கி ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. தே வில் ஃபைல் என்னால் டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியுது, இல்லை நான் வந்து நினச்ச நேரம் என்னால் எடுத்துக்க முடியும், நினச்ச நேரம் நான் வச்சுக்க முடியுங்கிற நினைக்கிற மாதிரி தான் வாங்குவாங்க. இது பேப்பரில் வச்சுக்கலாம். ஈஸியாக ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் ஃபைனலாக ஃபிசிக்கல் எடுக்க போகும்போது அந்த ஈஜிஆரில் அன்னைக்கு டேட்டுக்கு ஜிஎஸ்டி வரும். மீனிங் நான் உங்களுக்கு புரிதலுக்காக, மக்களுக்கு புரிதலுக்காக சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கும்போது ஈஜிஆர் வாங்கும்போது 10,000 இருக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்ல கிராம் 10,000 இருக்கும், நீங்கள் ஒரு வாங்கிட்டீங்க. நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20,000க்கான ஜிஎஸ்டி தான் நீங்கள் கட்டணும். நான் வாங்கும்போது 10,000 இருந்துச்சு சார், அப்போது எனக்கு வந்து 300 தானே ஜிஎஸ்டி வரணும்லாம் கிடையாது. 600 ஜிஎஸ்டி எடுக்கும்போது அந்த எடுக்கிற டேட்டுக்கு என்ன ரேட் இருக்கோ அதுக்குள்ள ஜிஎஸ்டி நீங்கள் கட்டணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து வால்ட்டிங் சார்ஜஸ் உண்டு, சரிங்களா? அப்புறம் வந்து டெலிவரி சார்ஜஸ் உண்டு. இந்த மாதிரி அதுக்கெல்லாம் சில சார்ஜஸ் இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு உங்களோட நியரஸ்ட் இது எங்க இருக்குங்கிற பார்க்கணும். அகைன் மும்பை, டெல்லி, வால்ட்டிங் எந்த உங்களோட நியரஸ்ட் வால்ட் இது ப்ரொவைடர் எங்க இருக்காங்கிற பார்த்து அங்கே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் டெலிவரி எடுத்துக்க முடியும். ஆனால் அது மினிமம் 10 கிராமில் தான் டெலிவரி எடுக்க முடியும். ஓகே 1 கிராமுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. நம்மக்கிட்ட 1 கிராம் எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 2 கிராம் வேணா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. மினிமம் 10 கிராமாக எடுக்கணும். அண்ட் அந்த காஸ்ட் நீங்கள் டெலிவரி காஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அதையும் நீங்கள் பார்த்து தான் உங்களால் ஃபைனலாக வந்து எப்படி வரும் தெரியும். ஏன்னா அதை எஸ்டிடி, ப்ரோக்கரேஜ் எல்லாமே அதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கால்குலேட் பண்ண வேண்டிய ஒரு அமௌண்ட்டாக அதில் இருக்குது. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் ஃபைனலாக ஓகே இவ்வளோ தான் எனக்கு லேண்டிங் காஸ்ட் ஆஃப் கோல்டுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். பட் அது வந்து நான் சொன்ன மாதிரி இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஈஜிஆர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே வெரி சூன் அந்த ஈஜிஆர் வந்து அதான் சொல்கிற மாதிரி ட்ரேடிங்களுக்கு வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி அந்த பேக்கிங் 100% பேக்கிங் வைக்கிறதுக்கு மக்களே வாங்கிட்டு போயிடலாம். அது ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. எஸ்ஜிபி நான் சொன்ன மாதிரி கோல்டு நிறைய வாங்கக்கூடாது கவர்மெண்ட்னு நினச்சிதான் எஸ்ஜிபி கொடுத்து கோல்டுக்கு பதில் இந்த பேப்பர் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ பேப்பர் ஐ ஃபீல் பேப்பர் இஸ் நாட் வேல்யூபிள் அஸ் கோல்டு.